உண்மையா நான் காங்கிரஸ்காரன் உண்மையை தான் பேசுவேன். காங்கிரஸ்காரர்கள் ஒருபோதும் பாஜகவை தூக்கி பிடிக்க மாட்டார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி பிடிக்க மாட்டார்கள், உத்தரப்பிரதேச ஆட்சியை இது சரி அப்படின்னு நியாயப்படுத்த மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் யார் அங்க ஜங்கல் ஆட்சி நடக்குது, காட்டு ராஜ்யம் நடக்குது, அங்க அதை போய் ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா எப்படி ஒரு காங்கிரஸ்காரரா இருக்க முடியும்? இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நான் புகார் அனுப்பியிருக்கேன். நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, தலைவர் ராகுல் காந்தி பெயரை யாரும் தவறாக பயன்படுத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. அரசியல் புரசலாகவோ நேரடியாகவோ எதற்காக அவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும்? யாரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்க ஒரு கட்சி நடத்துகிறதுனா பேரலரா கட்சி நடத்துறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாற்று தலைவரா? இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏதோ சில்லறையா தெரியாம பேசுறது, விளம்பரத்துக்காக பேசுறது, ரைட், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்கன்னு விட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஆட்சியை தூக்கி பிடிப்பதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் யாராவது ஒரு காங்கிரஸ்காரன் உத்தரப்பிரதேச ஆட்சி தமிழ்நாட்டோட மேன்மையான ஆட்சின்னு ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கிறேன், இந்த அறிவி ஜீவிகளை, உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஆட்சி நடக்குதாங்க? காட்டு தர்பார் நடக்குதாங்க. கேள்வி கேட்க முடியுமாங்க? கேள்வி கேட்டால் சிறை, என்கவுண்டர், புல்டோசர் வரும் நேரா வீட்டுக்கு. அந்த ஆட்சியை போய் தமிழ்நாட்டோட உயர்ந்த ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? கிராபிக்ஸ் போடுறாங்களே, கிராபிக்ஸ் தப்பு தானே. 4.6% கடனில் வச்ச அதிமுகவிலிருந்து 3% குறைச்சிருக்காங்களே, இதான மேன்மையான ஆட்சி? இதான மக்களுடைய ஆட்சி? ஏன் அதை சொல்ல மனம் இல்லை?